ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்மணி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் கிரேவி ஆர் காளான் குழம்பு. எப்படி வேணாலும் இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த கிரேவி பார்க்குறதுக்கு முன்னாடி நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காளான் கிரேவிக்கு வந்துட்டு ஒரு மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு எம்டியாக ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்கேன். அதை எண்ணெய் ஊற்றாமல் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 பூ, ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் வந்துட்டு மொக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, அதை வந்து பிச்சு போட்டிருக்கேன். ஒரு இலை சின்னதாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 வரமிளகாய். இது எல்லாத்தையும் வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை பவுடர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து கடுகு வெடிக்கணும். கடுகு வெடிச்சிட்டு அதே மாதிரி பொட்டுக்கடலையும் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த வறுபடணும். வாசம் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். வறுத்த எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வர தேங்காய் மாதிரி இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை எப்போ பவுடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, இதையும் வந்து நல்லா இது கூடவே சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப வந்து கருகிடாமல் பார்த்துக்கணும். கடுகு வந்து வெடிக்கும்போது மற்ற எல்லாமே வந்து நல்லா ப்ரௌனாக இருக்கும். ஸோ அதோட டைமிங் வச்சு கூட நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். கடுகு பொரியாமல் நீங்கள் எடுத்துட வேண்டாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரை பண்ணின அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து சூடானதும் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு நல்லா வெடிச்சதும் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தில் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 1 போதும். இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அதோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி பழுத்து தான் எடுத்திருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கி நல்லா வந்து மசிஞ்சு வரணும். சப்போஸ் வந்து இந்த தக்காளி இன்னும் வதங்கலை, ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடிட்டிங்க அப்படின்னா அந்த வேர்வையிலே வந்து நல்லா குக் ஆகிடும். நல்லா தக்காளி மசிஞ்சு நம்மளுக்கு ஒரு தொக்கு மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்க்க போகிறேன். இதில் நான் எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அண்ட் கத்திரிக்காய். இது ரெண்டுத்தையும் வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காளானோட வெஜிடபிள்ஸும் சேர்த்து நம்ம சமைக்கும்போது அதோட ஃப்ளேவரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எம்டியாக நீங்கள் காளான் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்து நீங்கள் செய்யலாம். இன்கேஸ் நிறையா நம்மளுக்கு அந்த ஒரு குவான்டிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வெஜிடபிள்ஸ் சேர்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய குவான்டிட்டியும் கிடைக்கும். இதில் காளான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன்.
காளான் கிரேவியில் வந்து காளான் மட்டுமே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஜூஸியாக ரொம்ப சாப்பிடவே சூப்பராக இருக்கும். அதோட இந்த வெஜிடபிள் சேர்த்து குக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸஸாக வேணும், கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த காய் வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம தக்காளி வேக வைக்கிறதுக்காக சால்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்துட்டு எக்ஸஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காயும் அண்ட் மஷ்ரூம் எல்லாமே வந்து நல்லா வேகட்டும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. காளான் வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்குது. இப்போவே நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் காளான் எப்படி செஞ்சாலுமே அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகப்பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து வறுத்து அரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த பவுடர் வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ண மசாலா இது. இதை அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன். குவான்டிட்டி எனக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக வேணும், இல்லை வந்து நீங்கள் வெறும் காளான் மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க, வெஜிடபிள்ஸ் சேர்க்கல அப்படின்னா இந்த பவுடர் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. பாக்கி இருக்கிற பவுடர் வந்து நீங்கள் நான்வெஜ்ஜுக்கோ இல்லை வெஜ்ஜுக்கு எதுக்கு வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பும் சேர்க்கறதுனால சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ரொம்பவும் கொதிக்க வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே ஓவரால் குக் ஆகிடுச்சு. லைட்டாக வந்து அந்த மசாலா அந்த தண்ணி எல்லாமே கலந்து கிரேவி மாதிரி வரணும். ஸோ அதுக்காக ஒரு கொதி வரணும். நல்லா குக் ஆகணும். அவ்வளோதான். மசாலாவோட அந்த காளான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு வந்திருக்கு. கொஞ்சம் வந்து கெட்டியாக இருந்தது. அதனால நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி தொக்கு மாதிரி வேணும், இல்லை கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ எனக்கு கொஞ்சமாக செமியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான காளான் கிரேவி ரெடியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமான மசாலா வந்து பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த பவுடர்லேருந்து நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இது அதிகமாக போட்டாலும் ரொம்ப ஓவராக வந்து அந்த ஸ்மெல் இருக்காது. ரொம்பவே வந்து மைல்டாக அண்ட் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரைஸ் அண்ட் பூரி, சப்பாத்தி, தோசை எது கூட வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.